கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கரும்புக்கு உரிய விலை கிடைக்காததால் அப்பகுதி விவசாயிகள் கரும்பு பயிரிடுவதை குறைத்துக் கொண்டுள்ளனர். வெய்யலூர், வாழைக்கொள்ளை, வடப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேல் பன்னீர் கரும்புகள் பயிரிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது 50 ஏக்கராக குறைந்துவிட்டது. கரும்புகளுக்கு போதுமான விலை இல்லாததால் விவசாயிகள் இதனை பயிரிடுவதை குறைத்துவிட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் இதுகுறித்து சிறிதும் கண்டுகொள்ளாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஊர்ல 250-300 ஏக்கர் போடுவோம். படிப்படியா குறைஞ்சு போய் இன்று 50 ஏக்கர் தான் போட வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டோம். வேளாண்மை துறை இது நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு விவசாயத்தை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். தமிழ்நாட்டிலே அதிகப்படியான செங்கரும்பு, கருப்பு கரும்பு விவசாயம் செய்வது எங்கள் பாரம்பரியமான எங்கள் கிராமம் வெய்யலூர், வாழைக்கொள்ளை மட்டும்தான் இருந்தது. இப்போது பாத்தீங்கன்னா விவசாயிகள் சரியான கொள்முதல் விலை இல்லாததால 300 ஏக்கர் போட்ட விவசாயிகள் இன்று 50 ஏக்கர் கூட போடாம மிகவும் கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பொங்கல் காலங்களில் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உரிய விலையை வழங்கி எங்களை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் அருகே நகராட்சி மண்டபம் மதுக்கூடமாக மாறியதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பள்ளிப்பாளையம் நகராட்சி மண்டபத்தில் ஈரோடு மாவட்ட தனியார் அமைப்பு சார்பில் கேரம் போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் ஒரு பக்கம் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கையிலேயே மறுபுறம் போட்டியாளர்களும் அவர்களுடன் வந்தவர்களும் சிகரெட் புகைத்தபடியே மண்டப வளாகத்திலும் பின்புறத்திலும் சாவகாசமாக வெட்டவெளியில் மது அருந்தி போதையில் சுற்றித் திரிந்தனர். இதுகுறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை கண்ட உள்ளூர் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடே திறந்தவெளி மதுக்கூடமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டினர்.